பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைங்களே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி மறந்துடாதீங்க, விசேஷித்த உபவாச ஜெபம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த சுதந்திர தினத்தன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையில் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். இது பயங்கர புடமிடப்பட்ட வார்த்தை. எத்தனை வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தையோடு இணைத்தாலும் இந்த வார்த்தை ஜெயிக்கும். இந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்கிறது. இது வல்லமையுள்ள வசனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்தே பேசப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இதில் ஜீவன் இருக்கிறது. அதனால் இது புடமிடப்பட்ட வார்த்தைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவரை சார்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்க தலைக்கு ஒரு கேடகமாக இருப்பார். உங்கள் கையில் ஒரு யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தில் கேடகத்தை கையில் பிடிச்சிக்குவாங்கல்ல, தடையாக வச்சுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். வருகிற போராட்டத்துக்கும் வருகிற பிரச்சனைக்கும் கேடகமாக இந்த வசனம் உங்களோட கூட இருக்கும். அதனால் இது புடமிடப்பட்ட வார்த்தைங்க. வசனத்தை வாசித்து பாருங்கள், ஆண்டு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். மரண இருளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் தியானித்த ஆண்டரோடு கூட நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் வசனத்தை வாசிங்க, தியானிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கி நடக்கிற இந்த கூட்டத்தில், உபவாச கூட்டத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு பலன் அடையுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளால் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். வார்த்தைகளை கொண்டு எங்களை கர்த்தர் புடமிடும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துகிறோம் சாமி. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை பலனுள்ளது, உடைய வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டது, உடைய வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வார்த்தையினால் அற்புத அடையாளங்களை செய்து நீ நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதிங்க, கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வசனத்தை சார்ந்து கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.